இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை குடியுரிமை கிடைக்காம இல்லைங்கன்னா குடியுரிமை அவங்களுக்கு இருக்கு. 14 ஆண்டு காலம் இங்க இருந்திருக்கணும், தொடர்ச்சியா 11 வருஷம் இங்க இருந்திருக்கணும், குடியுரிமை கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு, கிடைக்காம இல்லைங்கன்னா. குடியுரிமை யாருக்கும் மறுக்கப்படல. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது அது அந்த 5 ஆண்டுகள் யார் இந்தியாவில் 2014க்குள்ள வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு யாரும் குடியுரிமை மறுக்கவில்லை, குடியுரிமை கிடைக்குது. நம்முடைய ஆட்சியிலையும் குடியுரிமை கொடுத்திருக்கோம். ப்ரொவைடட் 14 வருஷத்துல 11 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்திருக்கணுங்க. இன்னைக்கு நம்முடைய அரசு வந்த பிறகு குறிப்பாக அமித்ஷாஜி அவர்கள் இதை பத்தி 2-3 இடத்துல கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இது குறிப்பாக சிஏஏ என்பது ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன். அந்த நாடுகள்லாம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்று சொன்ன காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் வெளியே வந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் எல்லாரும் வெளியே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கான சட்டம். சோ இது குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா குடியுரிமை இருக்கு, குடியுரிமை வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டாவது இன்னும் டீட்டெயில் அதுக்குள்ள போய் வாரின் போது வந்திருக்கிறாங்க. அதாவது 1984 வாருக்கு பிறகு யார் ரெஃப்யூஜியா வந்திருக்கிறாங்களோ, வாருக்கு பிறகு சண்டைக்கு பிறகு ரெஃப்யூஜியா வந்திருக்கிறாங்க கேம்ப்ல. ரெஃப்யூஜியா வர்றவங்க இந்தியாவை பொறுத்தவரை எல்லா ரெஃப்யூஜியும் நாம் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்றோம். ஏன்னா ஐநா சபையினுடைய ரெஃப்யூஜி ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணல. 1951, 69 நம்ம சைன் பண்ணாதனால ரெஃப்யூஜிஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப அந்த ஊர்ல பிரச்சனை சரியான பிறகு அவர்கள் அங்கே செல்ல வேண்டும். இது பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபால்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை இந்தியா ஃபாலோ பண்ணுது. இது 1950 இருந்து ஃபாலோ பண்றோம். இது புதுசா பிஜேபி கவர்மெண்ட் வந்தோடனே இல்லைங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலும் இதேதான். ரெஃப்யூஜிஸை பொறுத்தவரை, அதாவது இலங்கை தமிழர்கள் யார் ரெஃப்யூஜியாக ஒரு போருக்காக அங்கிருந்து தப்பிச்சுங்க நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்டையர்லி டிஃபரண்ட் சிஸ்டம். எதிர்கட்சிகளை ஒழிப்பேன் எங்கே சொல்லலையாங்கண்ணா? எங்க மோடி எதிர்கட்சிகளை ஒழிப்பேன் என்று சொன்னார்? எங்கேயுமே சொல்ல. அண்ணாவது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு பிரதமர் சொன்னாங்க. அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அது என்ன அர்த்தங்கண்ணா? காங்கிரஸ் இந்தியாவிலே எங்கேயும் ஆளக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். காங்கிரஸினுடைய சித்தாந்தம் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதுக்காக காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாதுன்னு யாராச்சும் கிளம்பி இருக்கிறாங்கன்னா இல்லையே. அதனால் எதிர்கட்சிகள் இந்தியாவை ஆளக்கூடாது, காரணம் இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர எதிர்கட்சியை ஒழிப்பேன் எங்கே சொல்லலையாங்கண்ணா. கட்டப்பட்ட மேம்பாலங்கள் கமிஷனுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. இருக்கக்கூடிய மேம்பாலம் பயனுள்ள இல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. பெருசா உங்களுடைய வாக்குறுதியில 7 இடத்துல மேம்பாலங்கள் கட்டப்படுது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயெல்லாம் மேம்பாலங்கள் கட்ட வேண்டுமோ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்குள்ள மேம்பாலங்கள் தேவை. சயின்டிபிக்கா டிராபிக்க டீகன்ஜஸ்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு நாங்க போயிருந்தோம். சத்தி ரோட்ல இந்த பிரச்சனை இருக்கு, கணபதி ரோட்ல பிரச்சனை இருக்கு. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கு, மக்களுடைய கோரிக்கை. ஆனா 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் மேம்பாலத்தை நான் கட்டுவேன். குறிப்பாக அது இதே ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ண முடியும், 3 அடுக்குல சால்வ் பண்ண முடியும், மல்டிபிள் டிராபிக்கை கொண்டு வர முடியும். அதனால் கோவையை பொறுத்தவரை அன்சைன்டிபிக்காக மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பதற்காக மேம்பாலம் கட்டுவது வேறு, மேம்பாலம் வேண்டும் என்பதற்காக மேம்பாலம் கட்டுவது வேறு. நான் மேம்பாலங்கள் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லிங்கன்னா கோயம்புத்தூர்ல கட்டப்பட்ட நிறைய மேம்பாலங்கள் தேவையில்லாத மேம்பாலங்கள் கமிஷனுக்காக கட்டப்பட்டது என்றுதான் நான் சொல்லியிருக்கேன். இப்பதானே வந்தே பாரத் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் கோவையிலிருந்து பெங்களூருக்கு. அதுவும் மக்களுடைய கோரிக்கை ஏற்று கம்ஃபர்டபிள் டைமிங் 6 மணி இங்கிருந்து டிபார்ச்சர். அதே போல் அங்க இன்னைக்கு வந்தே பாரத் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் வந்தே பாரத் முதலாக வெற்றிகரமா வந்திருக்கு. அதே ஒரு சாதனை தானுங்கண்ணா. அதை தாண்டி இன்னும் வந்தே பாரத் அதிகமாக இயக்கப்பட வேண்டும், அதுவும் மக்களுடைய கோரிக்கை. இன்னும் வேகமாக 5.5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போக முடியுமான்னு கேட்கிறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். குறிப்பாக கோயம்புத்தூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அபிஷியல்ஸ் ரயில்வே மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா புதிதாக ட்ரெயின் இயக்குவதற்கு இங்கே வாய்ப்புகள் குறைவு, பிகாஸ் கன்ஜஸ்டட் ஸ்டேட்ல இருக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு பீலமேடு ரயில்வே ஸ்டேஷன், சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் இரண்டையும் கூட துரிதப்படுத்தி இன்னும் கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷனா மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு.
இன்னைக்கு இந்த அமிர்த் பாரத் ப்ராஜெக்ட்ல கூட பாத்தீங்கன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அரசு கையில் எடுத்து பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். காரணம், புதிதாக ஒரு ரயில் ஆரிஜின் பாயிண்ட் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்பதே கடினம். பிகாஸ் உள்ள வர முடியாத அந்த அளவுக்கு ட்ரெயின் இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பீளமேடு, சிங்காநல்லூர் இதெல்லாம் பயன்படுத்தி கோயம்புத்தூரிலிருந்து மரியாதைக்குரிய சகோதரர் சொல்வது போல இன்னும் புதிய வழித்தடங்கள் வேண்டும் என்றால், அதுவும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியா வச்சிருக்கோங்கன்னா இதே பாயிண்ட்டுக்காக தான் வச்சிருக்கோம். நார்த் கோயம்புத்தூர் வானத்தேக்கா சொல்றது, நார்த் கோயம்புத்தூரும் போத்தனூரும் அமிர்த் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீம்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. காரணம், டிராபிக்கை டீகன்ஜஸ்ட் பண்ணணும். நாங்கள் புதுசாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பது பீளமேடையும் சிங்காநல்லூரையும் தரம் உயர்த்த வேண்டும் என்றும் சொல்லுகின்றோம். அண்ணா இல்ல ஏற்புடையதா நேரோ பாடி ஃபிளைட் வேண்டும், யாரும் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே இருக்கு, ஃபிளைட் வருது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அண்ணா இன்னைக்கு உங்களுக்கு தேவை, ஓகே திரும்ப பழைய ஸ்டோரிக்குள்ள போனோமே, இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன, கோடு ஷேர் கேட்கிறோம். கோடு ஷேர் எல்லாமே மறுபடியும் நான் காங்கிரஸ் ஆட்சி வம்புக்கு நினைக்காதீங்க. 2004 14 வரை இருக்கும் பொழுது குறிப்பாக மிடில் ஈஸ்டுக்கு ஒரு சர்வீஸ் போடுறீங்கன்னா அது ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட். அதாவது 360 சீட் ஒன் வேனா மிடில் ஈஸ்ட் 360 சீட் ஆப்போசிட் வே கொடுப்பாங்க. அப்ப ஜெட் ஏர்வேஸ், நான் கம்பெனி பேர்ல எடுக்க விரும்பல, பிரஃபுல் பட்டேல் அவங்க எல்லாம் இன்னைக்கு ஏவியேஷன் மினிஸ்டரா இருந்தாங்க. அதன் பிறகு நிறைய பிரச்சனைகள் அங்க நடந்துச்சு. அதன் பிறகு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாம் போச்சு, இந்த ரூட் ஸ்கீம் எல்லாம் போச்சு. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, ஆனா இன்னைக்கு புதிதாக மிடில் ஈஸ்டுக்குள்ள நீங்க போயிட்டு வரணும், புதிதாக ஒரு விமான நிலையத்தை மிடில் ஈஸ்டுக்குள்ள அனுப்பணும்னா ஏற்கனவே இயங்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய ரைட்டை தான் இப்ப வாங்கணும். புது வழித்தடங்கள் மிடில் ஈஸ்டுக்கு இல்லை. அதை தாண்டி நீங்க மிடில் ஈஸ்டுக்கு போடணும் அப்படின்னா புதிதாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வைட் பாடி ஏர்கிராஃப்ட் பர்மிஷன் கொடுக்கணும். இந்தியாவிலிருந்து வைட் பாடி ஏர்கிராஃப்ட் மிடில் ஈஸ்டுக்கு போகணும். அப்படின்னா பிசினஸ் கிளாஸோட எக்ஸிகியூட்டிவ் கிளாஸோட அந்த பெரிய விமானம், அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருப்பது வைட் பாடி ஏர்பிளேன் கோட் ஷேர்ல. குறிப்பா இங்கிருந்து அமெரிக்கா போகும்போது ஒரு லக்கேஜ் இங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல போட்டீங்கன்னா யூஎஸ்ல ஏதோ ஒரு நகரத்தில் நீங்கள் எடுக்கணும். இதற்கு தொடர்ந்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் மிக கடினமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பா இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட்டை கொண்டு வர கோயம்புத்தூர்ல இருந்து அவுட்வர்ட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் மிடில் ஈஸ்ட். ஏன்னா சிங்கப்பூருக்கு இன்னைக்கு விமானம் இருக்கு. இரண்டாவது, கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னைக்கு இது பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவா இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேசஞ்சர் இன்ஃப்ளோக்கும் கோயம்புத்தூர் விமான நிலையம் ஒரு சிறிய விமான நிலையம். இதுல ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. ஒரு லாஞ்சில இருந்து உள்ள போய் பாருங்க, கம்ஃபர்டபுளா யாரும் வந்துட்டு போக முடியாது. அதற்காகத்தான் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் வேண்டும். இதை 10 ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். கடைசி 87 ஏக்கரை மாநில அரசு கொடுக்காம வச்சிருக்காங்க. யாரும் நம்புங்க மேடம், இதெல்லாம் அரசியல் எப்பவுமே கொடுக்கறதாங்க. அதாவது எங்களுடைய 3 தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க போறாங்க. கல்லால் அடிச்சு கலாட்டா பண்ணி கைது செய்து 5 நாட்கள் கழிச்சு இன்னைக்கு திமுக காரங்க எல்லாம் போய் அவங்க அம்மாவை கிளப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா கோயம்புத்தூருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 நாட்கள் கழிச்சு, அதுவும் கல்லடிப்பட்டு எங்களுடைய தொண்டர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் போவாங்களா? எங்களுக்கு எந்த பகுதியில் செல்ல வேண்டுமோ அந்த பகுதியில தான் போறோம். இத்தனை கோயம்புத்தூருக்குள்ள இத்தனை இடத்துல போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. எங்கேயாச்சும் பிரச்சனை வந்திருக்கா? இந்த நௌஷாத் என்கின்ற மனிதன் தானே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது, இது நோ பவுண்ட்ஸ் ஏரியா, இது ஒரு பர்டிகுலர் சமுதாயம் மட்டும்தான் வாழுவாங்க, இதெல்லாம் பேசியது யார்? நௌஷாத். காவல்துறை அப்பவே 2 பக்கம் விசாரிச்சாங்கல்ல, எதுக்கு நௌஷாதை கைது பண்ணாங்க? அப்ப காவல்துறை அன்னைக்கு விசாரிச்சாங்க, எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் பாட்டுக்கு போனாங்க. 5 நாட்கள் கழித்து புதிதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா இதுல அரசியல் உள்நோக்கம் என்ன இருக்கு என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணே மறுபடியும் சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் பொய் கேஸ்னே, அதெல்லாம் பாத்துக்கலாம். 5 நாள் கழிச்சு கைது பண்ணி ஜெயில வச்சதுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு ஒரு புது கம்ப்ளைண்ட் கொடுத்தா திமுக காரது பின்னாடி இருக்கா, இதை விட என்ன சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம். அபிஷியல் 2021 ஜான் பாண்டியன் அவங்க எந்த சிம்பிள் நின்னாங்கன்னா
2021 ஜான் பாண்டியன் அவர்கள் இரட்டை இலை சிம்பல் எங்க நின்னாங்க? எக்மோர்ல. அதற்கு முன்பு ஜான் பாண்டியன் அவர்கள் எங்க இருந்தாங்க? இன்னைக்கே அந்த இஷ்யூ கிளப்புறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடும் பொழுது இந்த பிரச்சனை எங்க போச்சு? அன்னைக்கே யாரும் பேசல. 2024 ஜான் பாண்டியன் போட்டியிடும் பொழுது மட்டும் ஏன் பேசுறாங்க? எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சி நீங்கள் நடத்தும் பொழுது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அக்யூட்டல் சொல்லியிருக்காங்க. எமோஷனா கட்சி நடத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு என்ன? நாங்கள் எல்லோரையும் மதிக்கின்றோம், எல்லோரையும் சமமாக பார்க்கின்றோம். அப்பனா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எதிர்த்து இந்த கட்சி வேலை செய்யணுமா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு அக்யூட்டல் இருக்கு. சோ இன்னைக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? அதனால ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சியாக நீங்க நடத்தும் பொழுது ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் தானே ஃபாலோ பண்ணு. இதே ஜான் பாண்டியன் அவர்கள் 2021 ரெட்டலை சிம்பல் நிக்கிறாங்க. அன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சிம்பல் நின்னா பிரச்சனை. இது என்ன நியாயம்? அதுக்குதான் நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி தான் நாங்க போக முடியும். எல்லோரையும் மதிக்கின்றோம், எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை ஒரு ஃபைனல் ஆர்டர் என்ன, அதை பொறுத்துதான் நாங்கள் முடிவெடுக்கின்றோம். அது 2021 ஒரு தன்மை, அது 2021 அப்புறம் இந்த 3 வருஷத்துல நிலைமை எதுவும் மாறலீங்கன்னா 2021 தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்தார், அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். 2024 தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இன்னைக்கு அதிமுக இல்ல, அவ்வளவுதான். இந்த 3 வருஷத்துல என்ன புதுசா மாறி இருக்கு? எங்களுடைய டெசிஷன் நாங்க இன்னைக்கு மாத்திரக்கு இல்லண்ணே. ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்ல அப்பீல் இருக்குல்ல, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் தீர்ப்பல்ல. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் தீர்ப்பல்ல. இதுவும் அப்பீல் போய் தான் அக்யூட்டல் ஆச்சு. இப்ப அந்த தீர்ப்புக்கு மேல எங்க போவீங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு ராஜா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா இவர் நிரபராதின்னு சொல்லிட்டு உங்க வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அதான் ஹையஸ்ட் இந்த லேண்ட் இருக்கக்கூடிய கோர்ட். நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை குறிப்பிடுறேன். நான் ஒரு ட்ரையல் கோர்ட்டுடைய தீர்ப்பை குறிப்பிடல. ஏன்னா ட்ரையல் கோர்ட்டுடைய எல்லா தீர்ப்பும் இன்னைக்கு அப்பீல் இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்ல ட்ரையல் போயிட்டு இருக்கு. நான் சொல்வது இந்தியாவுடைய ஃபைனல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஃபைனல் தீர்ப்பு. அதுக்கு மேல அப்பீலுக்கு நான் எங்க போவேன்னு நான் கேட்கறேன். யார் அடிச்சு கொண்டிருக்காங்கண்ணா? ஆனா ஒரு விஷயத்தை தெரியாம பேசக்கூடாதுங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் உங்களை பார்க்கும் பொழுது பேசுங்க. ஆனா NDPS சட்டம் எனக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த திமுக அரசியல்வாதிகிட்ட பேசி மூளை மழுங்குது. NDPS சட்டம் யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? ஒரு லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு அதிகாரம் கொடுக்குது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கலாம், டிஒஎஸ்பி ஆக்ஷன் எடுக்கலாம், சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்ப NDPS சட்டத்தை திருத்திடுவோமா? இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அந்த ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சட்டம் NDPS சட்டம். அது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதை செயல்படுத்துறதுக்கு தான் காவல்துறைக்கு இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அரசிலேயே காவல்துறையில ஆன்டி ட்ரக் செல் வச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் உளறாங்கன்னா எப்படி நான் பதில் சொல்றேன்? Fisherman issue right now. You ever stated that the DMK should be responsible for all the death and the killing of fishermen in the sea, as well, which has been killed by Sri Lanka. With this situation, are they not the citizens of India? Why not the government of India make Sri Lanka accountable for all these deaths? Sir, you have to understand. Now, whichever death has happened, so even now when a boat gets seized, picked up, each boat has got a GPS which gets submitted in Sri Lankan court. If the driver is coming for the second time, different punishment. Driver, different punishment. I am not going to get into it, sir. I will not get into these matters. Now we have to understand the point what I am trying to make. After you have reduced the area of Kachativu, your boundary has shrunk. Until then you are going beyond what is so-called the international boundary of India now. So that is what I am arguing. Since you have shrunk that boundary, so whatever has happened in that boundary, it is DMK that is responsible, which is officially a Sri Lankan boundary now. No, I am asking about the killing of fishermen by the Sri Lankan Navy. In fact, why not they become the accountable for all these killings? Correct, sir. Every time it killing happens, it is a matter of dispute between two countries. Yeah. The other country will say, I have entered my boundary, so I have taken the recourse to
shooting to stop you despite my warning. That is the other country's argument. Our argument is you are within our boundary. So that is why the matters are in court. That is why we fight it out. But you say that DMK should take responsibility for... Naturally, they should take. Anna, very simple, Anna. This is the boundary, initial boundary. You reduce the boundary here. You have given this boundary to Sri Lanka. So whatever has happened here, who is responsible? It is Sri Lanka. Okay.